ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான மசாலா பொடி பார்க்க போகிறோங்க. இது வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே அட்டகாசமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி நாட்டு கொத்தமல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே நான் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரஃப்பான அளவில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவுகளோட கரெக்டான அளவாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வறுபட்ட வந்த உடனே நம்ம இதை இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கடையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, மிளகு, வெந்தயம் மூணையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது மூணுமே சீக்கிரமாக வறுபடுறதுனால தனியாக வறுத்துக்கிறோம். இது கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் பிளேட்லேயே மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது இது கூட நம்ம தனியாக ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது போட்ட உடனே படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். இது பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி இறக்கி வச்சுக்கலாம். மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா சலசலன்னு சத்தம் வர ஆரம்பித்தோடனே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. கூடவே கடைசியாக நான் ஒரு 20 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் எனக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால 20 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கு அப்புறமா கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி தூள் பெருங்காயங்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது இப்போது மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சைவம் மட்டும் அசைவமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.